ஹலோ விவர்ஸ், வெல்கம் யூ. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்னன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நடந்து முடிஞ்ச 2025 நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது இல்லாமல் உங்ககிட்ட கேட்குற நான் கேள்வி என்னென்னா, தமிழ் உங்களுக்கு கடினமாக இருந்துச்சா, அப்படி இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த 75 கேள்விகள் கடினமாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அப்படியே வந்து அகாடமி பக்கமாக வந்து போயிடாதீங்க. அகாடமி எல்லாமே வந்து உங்களை முட்டாளாக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. உண்மை என்னென்னா, தமிழை விட ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆனது கடினமாக இருந்தது. தமிழ் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாலும் 15 to 20 கொஸ்டின் தான் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் வந்து பண்ணலாம். ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம பார்த்து கூட கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக ஒரு 5க்கு ஈஸியாகவே ஆன்சர் அடிக்கலாம். அப்படின்னு பார்த்தா நீங்கள் 85 கொஸ்டின் ஈஸியாகவே நீங்கள் தாண்டிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களோட மார்க்கானது வரும். ஸோ இதுதான் உண்மை. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை அப்படி வந்து இல்லை. எல்லாருமே வந்து அகாடமி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் மேலே பழி போட்டுட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து கடினமாக வந்துடுச்சு, ரெண்டுமே கடினமாக வந்துடுச்சு. அப்படின்னா அப்போ அந்த அகாடமி என்னத்துக்கு இருக்குது? ஒன்றுத்துக்கும் இல்லை, வேஸ்ட் இல்லைப்பா. அந்த அகாடமியில் சேர்ந்து படிக்கிறதே வேஸ்ட் இல்லை. சரி, ஒட்டுமொத்தமாக நம்ம டிஎன்பிசி மேலேயே பழி போட்டுடலாம், தமிழை கடினமாக எடுத்துட்டாங்க அப்படின்னு பழி போட்டுடலான்னு போட்டாங்க. ஆனால் நீங்கள் ரிசல்ட் வரும்போது பாருங்கள், மார்க்லாம் என்ன வரும் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். கட் ஆஃப் பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது ஜென்ரலாக நான் இப்போ வந்து சொல்கிறேன், நீங்கள் ஜென்ரலாக பார்த்துங்க. மற்றும் இந்த ஜென்ரலில் தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, பிஎஸ்டிஎம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்குள்ளே வந்துடுவீங்க. ஜென்ரல்னால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஜென்ரலாக தனியாக பிரிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பிஎஸ்டிஎம் வச்சுன்னு இருக்கவங்க வந்துடுவீங்க. மற்றபடி ஃபாரஸ்ட்டு தனியாக வருவீங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட் தனியாக வருவீங்க, டைபிஸ்ட் வந்து தனியாக வருவீங்க. இதை நான் ஒரு 4 இதுவாக நான் அப்படியே பிரித்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸில் வந்து இருக்கணும். அப்படி இல்லை 160, 155 to 160க்குள்ளே, ஓகேவா? 160 மேலே இருந்தால் சாலிடாக நம்பலாம், 155 மேலே இருந்தால் ஓகே நம்பலாம். இவ்வளோ தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஜென்ரலுக்கு 160 மேலே இருந்தால் சாலிடாக நம்பலாம், 155 மேலே இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஓகேவா? அடுத்தபடியாக ஃபாரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 135 கேள்வி அதில் இருந்து உங்களுக்கு சொல்லலாம், ஓகேவா? மற்றபடி ஸ்டெனோ டைபிஸ்ட் பொறுத்தவரை அதேமாரி அந்த 135லேருந்து அந்த 140க்குள்ளே, ஓகே, அந்த 140 மேலே இருந்தால் ஓகே சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைபிஸ்ட்டு பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு 140 அபோவ் கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இதுதான் வந்து தற்போது இருக்கிற நிலவரம். ஆனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு நம்ம வர முடியும். வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, அந்த போஸ்டெல்லாம் போட்டு அதுக்கு ஓட்டெலாம் போடுறாங்க இல்லையா, அதை வச்சு கணக்கு பண்ணி சொன்னதை வச்சு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்பவே வந்து குறைய வாய்ப்பானது இருக்குது என்னை பொறுத்தவரை. ஜென்ரல் கேட்டகரிக்கும் அவங்களுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்க் நல்லாவே அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஆனது தெரியும். அதனால தான் இவ்வளோ கேப் வந்து இருக்குது. 155லேருந்து ஒரு 140 ப்ளஸ் அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் ஒரு 140 ஸ்டெனோக்கு வச்சுட்டா ஒரு 145 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஓகே, ஸ்டெனோ 140 ப்ளஸ்ஸு. மற்றபடி டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 145 ப்ளஸில் இருந்துட்டிங்கன்னா ஓகே, பிரச்சனையே வந்து இல்லை. ஸோ நம்ம அந்தமாரி வந்து பிரிச்சுக்கலாம். ஆனால் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 135 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து இதுதான் நம்ம சொல்கிற கட் ஆஃப் வந்து இதுதான். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒரு 170 எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடச்சிரும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு 120 எடுத்திருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் அதுக்கு இடப்பட்ட இதுவில் நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா யாருமே வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்களும் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்படி வெயிட் பண்ணணும். ஸோ பேசிக்காக தான் கட் ஆஃபை சொல்ல முடியுமேக்காண்டி யாராலுமே வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நம்பணும் அப்படின்ற ஒரு அவசியமும் வேணாம். யார் மேலேயும் நம்பிக்கை வந்து வைக்காதீங்க. ஃபைனலாக அது என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும் அப்படின்னு வந்து விட்டுருங்க. இதுதான் வந்து யதார்த்தம். இதில் பெருசாக வந்து குழப்பிக்க ஒன்றுமே வந்து இல்லை.
அதேமாரி அகாடமிலாம் வந்து தமிழ் மேலே அப்படியே பழிய தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15-20 கொஸ்டின் தான் வந்து கடினம் அப்படின்னு எடுக்க முடியும் தமிழில். தமிழ் 100 கொஸ்டின், 100ல் ஒரு 20 கொஸ்டின் கூட அப்படி இருக்கக்கூடாது. அந்த 100ல் 20 கொஸ்டின் கடினமாக இருக்குது, 5 ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் தட்டிக்கிட்டு அப்படியே பார்த்தா ஒரு 5 அடிச்சிட்டாலே 90 வருது இல்லை, முன்ன மாதிரி 99 அப்படிலாம் யோசிக்கிறது வந்து இந்த வாட்டி வந்து இல்லை, அவ்வளோதான். அதை தான் எல்லாருமே வந்து பெரிய இதுவாக பார்க்குறீங்க. அது அவங்களே வந்து கிளியராக கொடுத்துருந்தாங்க. அந்த யூனிட் 6 மட்டும்தான் வந்து 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம்னு சொல்லியிருந்தாங்க முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி. அதாவது பாடத்திட்டம்னே அப்படியே டேரெக்டாக சொல்லியிருந்தாங்க அந்த 15 கேள்விக்கு. ஆனால் மற்றதுக்கெல்லாம் பாடத்திட்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா ஒரு 10ஆம் வகுப்பு படித்தவர் அவங்க தேர்வு அணுகக்கூடிய வகையில் இருக்கும், அவ்வளோதான். அதை ஏற்ற மாரி படிக்கணும். ஒரு அகாடமியாக இருந்துட்டு அது இப்படிலாம் பேசுறது வந்து ரொம்ப தவறு, பல அகாடமி பண்ணுறது. ஸோ ஓகே, எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம வேணால் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட்டு ஒன்று போடலாம். அந்த போஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க, 200க்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டிங்க அப்படின்றத அந்த போஸ்ட்டில் நீங்கள் ஓட்டு வந்து பண்ணலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.